பையனோட அம்மா அதை கேட்டதும் ப்ரெஷர் அதிகமாகி மயங்கிட்டாங்க. குடும்பமே ஆஸ்பத்திரியில இருக்கு. பையனை தேடுறதா ஆஸ்பத்திரியில் இருப்பவளை பார்க்கறதான்னு தெரியல. உங்ககிட்ட நிலைமையை எடுத்து சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு போகலாம்னு வந்தோம். எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க. இது எங்க பெண்ணோட வாழ்க்கைங்க. பையனுக்கு இஷ்டம் இருக்கா இல்லையான்னு கேட்காம கல்யாணம் முடிவு பண்ணி நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப வந்து சொல்றீங்க. கல்யாணம் நின்னு போனா எங்க பெண்ணோட கதி என்னவாகிறது? விவாதங்களும் வாதங்களும் உறவினர்களுக்குள் நடக்க, ஐயோ இங்க வாங்களேன், நம்ம லட்சுமி தூக்கில் தொங்கிட்டா. முகத்தில் தண்ணீர் தெளித்து அசுவாசப்படுத்தி மூலையில் அவளை உட்கார வைத்திருக்கிறார்கள். எல்லோரும் அவளை பரிதாபமாக பார்க்க, ஏன் அவளை காப்பாத்தினீங்க? போய் சேர்ந்திருந்தாலும் என் மகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம போயிருக்கும். மணமேடை வரை வந்து துரதிருஷ்டசாலியா நிற்கிறவளை நாங்க எப்படி கரையேற்ற போகிறோம்? தலையில் அடித்துக்கொண்டு கதறுகிறார் தினகரனின் அப்பா. யாருக்கு யார் ஆறுதல் சொல்வது? நடந்தது ஜீரணிக்க முடியாமல் தினகரன் திகைத்து நிற்க நண்பனின் அருகில் வருகிறான் சேது. தினகர், உன் தங்கை கழுத்தில் நான் தாலி கட்டுகிறேன். நாளை குறிப்பிட்ட முகூர்த்தத்தில் கல்யாணம் நடக்கும். முழங்காலில் தலை கவிழ்ந்திருந்த லட்சுமி நிமிர்ந்து சேதுவை பார்க்கிறாள். சேதுவின் கையை பிடித்த தினகர், சேது, குடும்பத்தையே நீ காப்பாத்திட்டுப்பா. மான அவமானத்திற்கு பயந்து வாழறவங்க என்ன பெத்தவங்க. இனி என்ன நடக்க போகுதோ, என் தங்கையின் வாழ்க்கை என்ன ஆக போகுதோன்னு நிலை தடுமாறி நின்ன. எங்களை தலை நிமிர வச்சுட்ட. எங்க நன்றியை வெளிப்படுத்த வார்த்தைகள் இல்லை சேது. நெஞ்சம் நெகிழ சொல்கிறான் தினகர். லட்சுமியுடன் சித்தப்பாவின் காலில் விழுகிறான் சேது. எழுந்திருப்பா, நீங்க 2 பேரும் 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். நீ இப்படியே தனிமரமா இருந்துருவியோன்னு கவலைப்பட்டேன். கடவுள் உனக்கான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டார். நல்லா இருப்பா. மனம் திறந்து வாழ்த்துகிறார். கையில் பால் செம்படும் தலை நிறைய பூவுடன் உள்ளே வருகிறாள் லட்சுமி. அவன் காலில் விழுந்து வணங்குகிறாள். எழுந்திரு லட்சுமி, கைப்பிடித்து தூக்குகிறான் சேது. உங்க மனசை கல்லாக்கிக்கிட்டு எங்க குடும்பத்துக்காக எனக்கு வாழ்க்கை தந்திருக்கீங்க. அண்ணன் உங்க காதலை பத்தி சொன்னாரு. உங்க வசந்தியை நீங்க மறக்க முடியாம அவன் நினைவில் தவிக்கிறத சொன்னார். உங்க மனசை புரிஞ்சு நடக்க சொன்னார். என் கழுத்தில் தாலி கட்டினதுக்காக நான் கடைசியுடன் நன்றியுடன் இருப்பேன். நீ என் மனைவி லட்சுமி. அதற்குரிய அன்பும் அக்கறையும் பாசமும் நிச்சயம் உனக்கு கிடைக்கும். ஆனா வசந்தியின் நினைவுகள் என் மனதில் இருப்பதை எந்த காலத்திலும் அழிக்க முடியாது. அதுக்காக தாலி கட்டிய உன்னை கலங்க விட மாட்டேன். என் மனசளவில் மனைவியாகிவிட்ட வசந்தியை என்னால் எந்த காலத்திலும் மறக்க முடியாது. விதி எங்களை சேர விடாமல் தடுத்துடுச்சு. பாவங்க உங்க வசந்தி, உயிருக்கு உயிரா நேசிச்சிருக்காங்க. தனக்கு பிறந்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க கவனிக்காம போயிடுவாங்களோன்னு அவங்க சித்தி சுயநலமா யோசிச்சு அவங்க காதல குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. தன் மனதை புரிந்து பேசும் லட்சுமியை கண்கலங்க பார்க்கிறான் சேது. உங்களை என்னால் புரிஞ்சுக்க முடியுங்க. நீங்க தாலி கட்டாத மனைவியா அந்த வசந்தி என்னைக்கும் உங்க மனசுல வாழ்வா. ஒரு சமயம் சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களையும் வசந்தியையும் சந்திக்க வைத்து உங்களுக்குள் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தினா சத்தியமா சொல்றேங்க, என் கையாலேயே தாலி எடுத்து கொடுத்து அவங்க கழுத்தில் கட்ட சொல்வேன். உங்க காதலுக்கு இந்த லட்சுமி என்னைக்கும் மரியாதை தருவாங்க. மனம் நெகிழ லட்சுமியை தழுவுகிறான் சேது. எத்தனையோ சந்தர்ப்பங்கள் மனம் வசந்தியின் நினைவில் அவன் சேர்ந்திருக்கும் போது கவலைப்படாதீங்க, அவங்க தம்பி தங்கைங்க தங்களுக்காக வாழும் அக்காவை நல்ல விதமா கவனிச்சுப்பாங்க. கடவுள் அவர்களுக்கான வாழ்க்கையை தட்டி பறிச்சுக்கிட்டாலும் அவங்க மனம் சந்தோஷப்படும்படி நல்ல உறவுகளை கொடுத்திருப்பார். கணவனை சமாதானப்படுத்துவாள் லட்சுமி. லட்சுமியின் அன்பான அனுசரணையான வாழ்க்கை பாதையில் நடை போட்டவர் கால ஓட்டத்தில் மகன் மருமகள் பேத்தி என அன்பான உறவுகளுடன் வாழ்ந்த போதும் வசந்தியின் நினைவுகள் அழியாத காவியமாக அவர் அடிமனதில் வாழ்ந்துதான் கொண்டிருந்தது. உங்க அக்கா தான் என் இனிய காதலியாக இருந்த வசந்தி. உங்களுக்காகவும் உங்கள் தங்கைக்காகவும் காதலை துறந்தவள் உங்க அம்மா கிட்ட தன் மனசை புரிய வைக்க வசந்தியால் முடியல. அதனால எங்க காதல் நிறைவேறாமல் போச்சு. கண்ணீருடன் சொல்வதை திகைப்பு மாறாமல் பார்க்கிறார் பார்த்திபன். என்ன பார்க்கறீங்க? வசந்தியை இப்படி ஒரு நிலைமையில் பார்த்ததும் இடிஞ்சு போயிட்டேன். என் பேத்திக்கு முன்னாலே என் மனதை வெளிப்படுத்த முடியாமல் தவித்த தவிப்பு. அவ கையை பிடிச்சு அழக்கூட முடியாம சிலையாக நின்ன. காலம் கடந்து வாழ்வின் கடைசி அத்தியாயத்தில் இருக்கும்போது அந்த கடவுள் என் வசந்தியை கண்ணில் காண்பிச்சிருக்காரு. தன்னையே உணர முடியாதவளாய்
தன் முன் தான் மனதார விரும்பிய சேது நிற்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியாதவளாய் யாரோ ஒரு அந்நியனை பார்க்கும் பார்வை. ஐயோ, என் வசந்திக்கா இந்த நிலைமை? நல்லதை மட்டும் நினைத்து மற்றவங்களுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்தவள். ஞாபக மறதி நோயால், கடவுளே, இப்படி ஒரு நிலையிலா என் வசந்தியை பார்க்கணும்? வாய்விட்டு கதரும் அவர் முன் கண்களில் கண்ணீர் ஆறாக பெருக மனம் வருந்த பார்த்தவாறே நிற்கிறார் பார்த்திபன். நடை தளர நிற்கும் சேதுவை கண் கலங்க பார்க்கிறாள் நந்தினி. தாத்தாவின் புனிதமான காதல் இதோ எல்லோர் முன்பும் பகிரங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு நடப்பது எதையும் உணர்ந்து கொள்ள முடியாதவளாய் வெற்று பார்வை பார்க்கும் அக்காவின் கைப்பிடித்து அழுகிறாள் பவித்ரா. அக்கா, எங்களை மன்னிச்சிருக்கா. எங்களால் தான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை என்பதை கேட்கும்போது நெஞ்சை வெடிச்சும் போல இருக்குக்கா. நீ விரும்பியவருடன் சந்தோஷமா குடும்பமும் குழந்தையுமாக வாழ்ந்திருக்க வேண்டியவள். நீ தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாய். உன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் நாங்கள்தான். தயவு செய்து எங்களை மன்னிச்சிருக்கா. காலில் விழுந்து கதறும் பவித்ராவை பார்த்தபடி வசந்தி இருக்க மனைவியை கை கொடுத்து தூக்குகிறார் ராகவன். எழுந்திரு பவித்ரா, உன் மன்னிப்பை ஏத்துக்கும் நிலையில் அக்கா இல்லை. நடந்து முடிந்ததுக்கு வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நீயும் உன் அண்ணனும் மனசு நிறைய உங்க அக்காவின் மீது அன்பு வச்சிருந்தாலும் குடும்ப சூழல் அவங்களை நம்ம கிட்ட இருக்க விடலை. இதோ உரிமையானவர் அழைத்து போக தயாராக இருக்கிறார். சந்தோஷமா அனுப்பி வை. கண்ணை துடைச்சுக்கோ பவித்ரா. தெரிந்தோ தெரியாமலோ உங்க காதலுக்கு தடையாக இருந்தவங்க நாங்க. தயவு செய்து எங்களை மன்னிச்சிடுங்க. ஒரு தாயாக மாறி எங்களுக்கு சேவை செய்த அக்காவை காலம் கடந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிற துர்பாகிய நிலையில் நாங்க இருக்கோம். அதுவும் தன்னையே உணர முடியாதவளாய் உள்ள ஒரு பொம்மையாக உங்ககிட்ட தரும். எங்களை மன்னிச்சிடுங்க. சேதுவை பார்த்து இரு கரம் கூப்புகிறாள் பவித்ரா. எழுந்திரு வசந்தி. கைப்பிடித்து அவளை எழுப்புகிறார் சேது. உங்க அம்மாவின் சுயநலம் வசந்தியை வாழ விடாமல் செய்துவிட்டது. இப்ப நான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்றேன். ஏன் தெரியுமா? அனாதரவான நிலைமையில் இருக்கும் என் வசந்தியை என் கண்ணில் காண்பிச்சிட்டாரு. அவளுக்கு இனி எல்லாமுமாக நான் இருப்பேன். அவன் நினைவுகளை இழந்திருக்கலாம், ஜடமாக நடமாடலாம். இருந்தாலும் என் கண் முன் நிற்பவள் நான் உயிராக நேசித்த என் வசந்தி. முதுமையின் வாசலில் என் காதலி ஒரு குழந்தையா என்கிட்ட வந்து சேர்ந்திருக்கா. இனி ஒவ்வொரு நிமிஷமும் நான் வாழப்போறது என் வசந்திக்காக. நான் கண்மூடுறதுக்குள் ஒரே ஒரு நிமிஷம் என் வசந்தி என்னை அடையாளம் கண்டு சேது நீங்களான்னு மனசு நிறைய கூப்பிடணும். என் சேது என்னோடு தான் இருக்கிறாருன்னு அவ உணர்ந்தா போதும். அதுவே எங்க காதலுக்கு கிடைச்ச வெற்றி. அன்போடு வசந்தியின் தோளில் கை போட்டு ஆதரவாக அணைப்பவரை அனைவரும் கண்ணீர் மல்க பார்க்கிறார்கள். வசந்திக்கு பட்டுப்புடவை கட்டி தலை நிறைய பூவை வைக்கிறாள் நந்தினி. பவித்ரா அங்கு வர, அத்தை குங்குமத்தை அவங்களுக்கு வைங்க. குங்குமச்சிமிழை நீட்ட அக்காவின் நெற்றியில் வட்ட வடிவில் திலகமிடுகிறாள் பவித்ரா. அக்கா, நீ எங்கே போற தெரியுமா? நீ மனசார விரும்பிய உன் சேதுவோடு கிராமத்துக்கு போற. என்ன ஞாபகம் வச்சுப்பியாக்கா? ப்ளீஸ் அத்தை, அழாதீங்க. உங்க அக்காவை சந்தோஷமா என் தாத்தாவோடு அனுப்பி வைங்க. வாசலில் வேன் நிற்க ஜாமான்கள் ஏற்றப்படுகிறது. பவித்ராவின் குடும்பமும் பார்த்திபனின் குடும்பமும் குரல் தழுதழுக்க அவர்களை வழியனுப்ப காத்திருக்கிறது. சேதுவின் அருகில் வந்த பார்த்திபன் நட்போடு அவர் கைப்பிடிக்க, உங்க தங்கைக்கு நல்ல பாதுகாவலனா இருப்பேன். ஒரு தோழனா அவளை தாங்குவேன். உங்க எல்லோர் முன்னிலையும் என் காதலியை அழைச்சிட்டு போறேன். அருகில் நிற்கும் வசந்தியை பார்த்தவன், நம் காதலை வளர்த்த கிராமத்துக்கு போறோம் வசந்தி. உனக்கு சந்தோஷம்தானே? வசந்தியிடம் பதிலில்லை. அவள் மௌனத்தையே பதிலாக ஏற்றுக்கொண்டவர் கழுத்தில் புது தாலி தொங்க நிற்கும் நந்தினியை பார்க்கிறார். நந்தினி, இந்த தாத்தாவின் கடந்த காலம் உன் பாட்டிக்கு தெரியுமா? நிறைவேறாத காதலின் வழி அதை அனுபவிச்சவங்களுக்குத்தான் தெரியும். என் வழியை உணர்ந்தவள் உன் பாட்டி. உடம்பு தளர்ந்து வயது கூடிய இந்த முதுமையில் காதலியோடு கடந்த கால நினைவுகளோடு போகும் இந்த தாத்தாவின் உணர்வை நீ புரிஞ்சுப்பேன்னு தெரியும். உனக்கான வாழ்க்கையில் உன் குடும்பத்தோடு நீ சந்தோஷமா வாழணும் நந்தினி. இனி தாத்தாவின் ஆசி உனக்கு எப்பவும் இருக்கும். துக்கம் தொண்டையடைக்க, தாத்தா ஒரு நிமிஷம் இருங்க வரேன் என்று உள்ளே போகிறாள். இந்தாங்க தாத்தா பாட்டியின் தாலி சரடு. இதை வசந்தி அம்மாவின் கழுத்தில் கட்டுங்க. என் பாட்டி இருந்திருந்தாலும் இதைத்தான் செய்திருப்பாங்க. கட்டுங்க தாத்தா. இவங்களை உங்க மனைவியா கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போங்க. உங்க உண்மையான காதலுக்கு நாங்க தர்ற மரியாதை இதுதான் தத்தா. சொல்லுங்க மாமா. பார்த்திபனை பார்க்க பவித்ரா அண்ணனின் அருகில் வந்து நிற்க, எங்க அக்காவை உங்க மனைவியாக ஏத்துக்குங்க சார். இருவரும் ஒரு சேர சொல்கிறார்கள். மனம் மெழுகாய் உருக தளர்ந்த கைகளால் வசந்தியின் கழுத்தில் தாலி சரடை அணிவிக்க, இதை உணரும் நிலையில் இல்லாத வசந்தி தாலியை அதிசய பொருளாக கையில் ஏந்தி பார்க்க,
அனைவரும் கையசைத்து விடை கொடுக்க அவர்களை சுமந்து கொண்டு கார் கிளம்புகிறது. ஐயா, நீங்க சொன்னபடி இந்த ஓட்டு வீட்டை ஏற்பாடு பண்ணிட்டேன். இந்த கிராமத்தில் இதைவிட வசதியான வீடெல்லாம் இருக்கு. நீங்க தான் இந்த வீடு தான் வேணும்னு கண்டிப்பா சொன்னீங்க. ரொம்ப நன்றிப்பா. இது என் வசந்தி வாழ்ந்த வீடு. இங்கேதான் அவை வாழ்க்கை தொடரணும். நல்லதுங்க. பார்த்திபன் சார் உங்களுக்கு வேலைக்கு ஆள் ஏற்பாடு பண்ண சொல்லி இருந்தாரு. அம்மாவுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லைன்னு மலங்க மலங்க விழித்தபடி நிற்கும் வசந்தியை பார்த்து தயக்கத்துடன் சொல்கிறான். வேண்டாம்ப்பா, வேலைக்கு யாரும் வேண்டாம். நானே எல்லாத்தையும் பார்த்துப்பேன். என் வசந்திக்காக நான் செய்யும் ஒவ்வொரு வேலையும் என்னை சந்தோஷப்படுத்தும். அவளுக்காக சமைத்து அவளுக்காக பணிவிடை செய்து அந்த திருப்தி எனக்கு வேணும்பா. ஏதாவது உதவி தேவைப்பட்டா சொல்றேன். ரொம்ப நன்றிப்பா. வசந்தி, உனக்கு பிடிச்ச சர்க்கரை பொங்கல். இன்னும் ஒரு வாய் சாப்பிடுமா? நீ சாப்பிட்டால் உன்னை வெளியே அழைச்சிட்டு போவேன். அடம் பண்ணும் அவளை சாதுரியமாக பேசி கடைசி கவலத்தையும் ஊட்டுகிறார். திருப்தியுடன் வாய் துடைத்து தண்ணீர் கொடுத்தவர், இந்த சேது சொன்னபடி செய்வேன், வா போகலாம். கைப்பிடித்து அழைத்து வருகிறார். நாம் எங்கே போறோம் தெரியுமா வசந்தி? அவரையே பார்த்தபடி நடக்கிறாள். சரி, நானே சொல்கிறேன். நாம் வழக்கமா சந்திப்போமே, காளியம்மன் கோவில், அங்கே போறோம். இந்த கிராமத்திலேயே உனக்கு பிடிச்ச இடம் அதுதானே வசந்தி? தன் அருகில் கைப்பிடித்து நடந்து வரும் வசந்தியை பார்த்து மலர்ந்து சிரிக்கிறார். எதிரில் வருபவர் ஒரு நிமிடம் நின்று அவர்களை பார்க்கிறார். நீங்க சேதுதானே? கண்களை சுருக்கி அவரை சேது பார்க்க, என்ன அடையாளம் தெரியலையா? நான் தான் சிவராமன் மேக்ஸ் டீச்சர். ஓ சிவா, நீயா? நல்லா இருக்கியாப்பா? நீயும் இந்த கிராமத்தில் தான் இருக்கியா? எங்கெங்கோ சுத்தி ரிட்டையர் ஆன பிறகு அமைதியான வாழ்க்கையை தேடி இங்கே வந்துட்டேன். அருகில் நிற்கும் வசந்தியை அடையாளம் கண்டுகொண்டு, இது வசந்தி டீச்சர் தானே? அவங்க அம்மா உங்க காதலை பிரிச்சாங்க. எப்படியோ காதலில் வெற்றி பெற்று கல்யாணமும் பண்ணிக்கிட்டீங்க போல இருக்கு. எத்தனை பிள்ளைங்க? நீங்களும் என்னை போல கடைசி காலத்தில் வாழ்க்கையை கழிக்க கிராமத்துக்கு வந்துட்டீங்களா? போன வாரம் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. கடைசி காலத்தில் வாழ்க்கையை தொடங்க கிராமத்துக்கு வந்திருக்கும். புருவத்தை சுருக்கி அவர்களை பார்த்தவர், வசந்தி டீச்சர், சேது சொல்றது எனக்கு புரியல, என்ன சொல்றாரு? இப்பதான் கல்யாணம் நடந்துச்சா? கேள்விக்குறியுடன் பதிலை எதிர்பார்க்க, சாரி, உனக்கு பதில் சொல்லவோ அடையாளம் காணவோ வசந்தியால் முடியாது. அவள் உலகம் தனி. கடைசியில் எங்கள் காதல் ஜெயிச்சிடுச்சு. அது மட்டும் உனக்கு புரிஞ்சா போதும், நாங்க வரோம். வா வசந்தி, போகலாம். அவளுடன் நடக்கிறார். இதோ பார்த்தியா, நாம் வேலை பார்த்த ஸ்கூல் வந்துடுச்சு. ஆகாய வர்ண சேலையில் அழகு தேவதையா நடந்து வருவ. உன் வரவை எதிர்பார்த்து உனக்கு முன்னே வந்து காத்திருப்பேன். என்னை பார்த்ததும் சின்னதா உன் இதழ் விழிறிந்து மலரும். அந்த நிமிடத்தை முழுக்க நிரப்பிக்கிட்ட அன்றைய பொழுது முழுக்க வலம் வருவேன். அந்த நாட்களை நினைக்கும் போது உடலும் மனசும் சிலிர்க்குது வசந்தி. அமைதியான கோவில், ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிறது. எல்லை காளி என்று அந்த ஊரே கையெடுத்து கும்பிடும் கோவிலை ஒட்டிய ஆலமரத்து நிழலில் உட்கார்ந்திருக்கிறார்கள். காற்றின் வேகத்தில் இனி ஒவ்வொரு நிமிஷமும் நான் வாழப்போறது என் வசந்திக்காக. நான் கண்மூடுறதுக்குள் ஒரே ஒரு நிமிஷம் என் வசந்தி என்னை அடையாளம் கண்டு, சேது நீங்களான்னு மனசு நிறைய கூப்பிடணும். என் சேதி என்னோடு தான் இருக்கிறார்னு அவ உணர்ந்தா போதும். காற்றின் வேகத்தில் வசந்தியின் நெற்றியில் விழும் நரைத்த முடிக்கற்றையை அன்போடு ஒதுக்கி விடுகிறார் சேது. நான் உன்கிட்ட எதிர்பார்க்கிறது என்னை அரவணைக்கும் உன் அன்பையும் பாசத்தையும் தான். என் வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரை அது எனக்கு கிடைத்தால் போதும் வசந்தி. உடல் தளர்ந்து முடி நரைத்து முதுமை என்னை தழுவும் போது என் வசந்தியின் அன்பான கைகள் என்னோடு கைகோர்த்து நிற்கணும். நம் காதல் நம்மை வாழ வைக்கணும் வசந்தி. இளமையின் காதல் முதுமை வரை தொடரணும். இந்த காளி என் ஆசையை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பா. அன்று இதே காளி கோவிலில் ஆலமரத்தடியில் வசந்தியிடம் பேசிய வார்த்தைகள் மனதில் பளிச்சிடுகிறது. கண்களில் நீர் திரளுகிறது. மனம் பாரமாக கணக்க வாய்விட்டு அழுதவர் வசந்தியின் மடியில் தலை சாய்கிறார். வசந்தியின் கைகள் அவர் தலையை ஆதரவாக தடவுகிறது. நீங்க என் சேதுதானே? உடலில் மின்சாரம் தாக்கியது போல் தலை நிமிர்கிறார். வசந்தி, வசந்தி, என்னை அடையாளம் தெரியுதா? நான் உன் சேதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டியா? நம் காதல் நம்மை சேர்த்து வச்சிடுது வசந்தி. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ என் மனைவி ஆகிட்ட வசந்தி. அந்த காளி காலம் கடந்து நம்ம ஒன்ன சேர்த்துட்டா. உணர்ச்சி ததும்ப சொல்கிறார். என் சேதி என்னை விட்டு எங்கேயும் போகல, என் மனதில் தான் இருக்காரு. நமக்கு எப்பவோ கல்யாணம் ஆயிடுச்சு சேது. அது உங்களுக்கு இப்பதான் தெரியுது? அவர் மார்பில் சாய்கிறார். மனம் மெழுகாய் உருக வசந்தியை கைகள் நடுங்க தழுவுகிறார். சிறிது நேரம் வானத்தையே விரித்தவரின் கண்களில் கண்ணீர் திரண்டு வடிகிறது. போலாமா வசந்தி? எழுந்தவள் அவரை உற்று பார்க்கிறார். என்ன வசந்தி பார்க்கிற? நம் வீட்டுக்கு போவோம். உனக்கு நான், எனக்கு நீ, நமக்கான வாழ்க்கையை வாழ்வோம் வசந்தி. நீங்க யாரு? பக்கத்து வீட்டு பரமசிவம் அம்மா தானே? ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க?
உங்க பெண்டாட்டி பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா? ஞாபக மறதியின் தாக்கம், புரியாத தன்மை, அல்சைமர் நோயின் பாதிப்பு. என்னை யார் என்று உணர்ந்தாலே அந்த நிமிடங்கள் உயிர்ப்பானது. எனக்கு அது போதும். மென்மையாக அவள் கைப்பிடித்தவர், நான் உன் சேது. வா வசந்தி, நம் வீட்டுக்கு போகலாம். அன்போடு வசந்தியின் தோள் தொட்டு அழைத்துச் செல்கிறார் சேது.